லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அதை மீறி நீங்க பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும் மேடம். சொல்றது மட்டும் இல்ல, செய்ய போறதும் அபி. நல்ல பிசினஸ் பீப்புளுக்கு நம்மளோட இல்ல மத்தவங்களோட டைம் வேல்யூ தெரியும். சோ உங்க டைம் வேல்யூவை நான் மதிக்கிறேன். அந்த ஹபிக்கு நான் நல்லது பண்ணணுமா? அது கனவுலயும் நடக்காது. என்னைக்கு அவமானப்படுத்தி அந்த வர்மா கூட சேர்ந்திருக்கிற அபிய நான் அழிக்காம விடவே மாட்டேன். சொல்லுங்க மினிஸ்டர் சார். மேடம், நீங்க கேட்டதை நான் செஞ்சுட்டேன். ஜெயில் சூப்பரண்ட் சொர்ணாவை புழல் சிறையில இருந்து திருச்சி சிறைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இனி உங்க ஃப்ரெண்டுக்கு ஜெயில ப்ராப்ளம் இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு எதுக்கு மேடம் தேங்க்ஸ் எல்லாம்? நீங்களும் உங்க அப்பாவும் எனக்கும் கட்சிக்கும் நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. நான் உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டேனா? சரி, நான் உங்க அப்பாவை கேட்டதா சொல்லுங்க. ஷூர் சார். வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா கால் பண்ணுங்க. கண்டிப்பா சார். அப்ப நான் வைக்கட்டுமா மேடம்? ஓகே சார். அபி, ஸ்டீஜாவை ஜெயில இருந்து வெளியில எடுத்து அவளை வச்சு உன்னை நான் முடிக்கிறேன். ஏய், உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன திருச்சி ஜெயிலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவ? ஓ, டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சா? அதான் நான் சொன்னல, என்கிட்ட நீ வச்சுக்காதன்னு. நீ கேக்கல, அதான் நீ என் மேல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி தூக்கிட்டேன். ஏய், உன்னை என்ன பண்ற பாருடி. கொலைக்கதான் முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏ கையவே பிடிக்கிறியா நீ? விடுறி. ஏய் சொர்ணம், எல்லா கைதிங்க மாதிரி என்ன போலீஸ்க்கு பயப்படுறா ஆளுன்னு நினைச்சியா? கொன்னு போட்டுருவேண்டி. ஏய், என்னையே கொண்டு போட்டுருவியா? உனக்கு அவ்வளவு திமிரா? ஒன்னு ஏய், யார் மேல அடி கைய வைக்கிற? ஒன்னு இப்ப நான் நினைச்சனோ உன்னை இதே இடத்துல கழுத்தை நெரிச்சு கொன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம என்னால வெளியே வர முடியும்டி. நான் காட்டு கருணாகும். என்கிட்ட ஜாக்கிரதையா இரு. ஏய்,
ஏய், என்னையே அடிச்சிட்டேல்ல நீ. நான் போறதுக்குள்ள உன்னை என்ன பண்றான்னு பாரு. இதோ பாரு, இது ஸ்ரீஜா. நினைச்சதை அடையறதுக்கு சிங்கமாவும் மாறுவேன், அசிங்கமாவும் மாறுவேன். உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. முடிஞ்சதை செய். மேடம் 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 எழுந்துங்க மேடம், பார்த்து மேடம். ஏய் ஸ்ரீஜா, உன் வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. ஏய், இன்னும் அடங்கல நீ. ஓவரா வாய் பேசி இன்னும் அடி வாங்காத. ஒழுங்கா போய் சேரு. மேடம், இந்த ஸ்ரீஜாவுக்கு மேலிடத்துல பெரிய சப்போர்ட்லாம் இருக்கு. பிரச்சனை வேணாம் மேடம். வாங்க மேடம், வாங்க மேடம். சொன்னா கேளுங்க. வாங்க மேடம். ஏ அபி, உன்னால நான் சீக்கிரமே வெளியே வரேன்டி. உன் வாழ்க்கையை நிர்மூலமாக்குவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அபி உங்களுக்கு கட்டுப்பட மாட்டா. அப்புறம் வர்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். அபிய உங்க கம்பெனில மேனேஜர் வேலை போட்டு உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லனா உங்களுக்கு தான் கஷ்டம். நானா வச்சுக்க மாட்டேங்கிறேன். அவ தான் தேவையில்லாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனையை கொடுக்குறா. அவளை நம்பி நான் டைரி ஃபார்ம்ல நிறைய வேற இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணோட எதிர்காலம், அவ கனவு, பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு வாங்குறது எல்லாமே சிக்கல்ல இருக்கு. உங்க பொண்ணோட எதிர்காலத்தை விடுங்க. நான் உங்க எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட எதிர்காலமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. அபி உங்களுக்கு பக்கபலமா உங்க கூட இல்லைன்னா உங்க வாழ்க்கையே போயிடும். என்ன ஜோசியரை சொல்றீங்க? இத நான் சொல்லல, உங்க ஜாதகம் சொல்லுது. இது வரைக்கும் என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க. என்ன ஜோசியரை நான் மறைச்சேன்? உங்களோட இந்த சாம்ராஜ்யத்தை எழுப்புறதுக்கான ஆரம்ப புள்ளி பாவ கணக்குன்னு உங்க ஜாதக கட்டம் சொல்லுது. நான் பாவம் செஞ்சனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. வர்மா சார், நீங்களும் நானும் பொய் சொல்லலாம், ஆனா கட்டமும் சோழியும் பொய் சொல்லாது. நீங்க பண்ண பாவம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க பண்ண பாவம் உருவெடுத்து வளர்ந்து உங்களை அழிக்க தயாரா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது உங்களை சும்மா விடாது. நீங்க பண்ண பாவத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்க ஒரே வழி அப்படிங்கிற புண்ணிய ஆத்மாவை உங்க கூட வேலைக்கு வச்சுக்கிறது மட்டும்தான். இத நான் சொல்லல, இந்த சோழி சொல்லுது. நான் சொன்னதெல்லாம் நடக்காம அபி உங்க கூட நல்லபடியே நடந்தாதான் அது நீங்க செஞ்ச புண்ணியம். வர்மா சார், நான் ஒன்னு கேட்டா அதுக்கான பதில நீங்க சரியா சொல்லுவீங்களா? கேளுங்க. உங்களுக்கும் ஈசனோட சன்னதிக்கும் ஏதாவது செயல் செஞ்சு பிணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ஜோசியரே. ரொம்ப நல்லது. அபியோட வாழ்க்கையில ஒரு பெரிய விஷயம் ஒண்ணு நடக்க போகுது. அந்த விஷயம் நடக்கும்போது நீங்க பண்ண பாவ கணக்க திரும்ப படிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு உங்களுக்கே செய்தி வரும். சஞ்சீவ் காட்டு சிவன் கோயிலுக்கு போறதா சொன்னால, பெரிய தப்பு நடக்குது. ஜான்சி மேடம் கால் பண்றாங்க.
மேடம் சொல்லுங்க மேடம். சஞ்சய், உங்க குழந்தைய கடத்தி கொல்ல பார்த்தது சம்பந்தமா சுந்தரி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஸ்ரீஜா மேல கேஸ ஃபைல் பண்ணிட்டேன். சூப்பர் மேடம். இந்த கேஸ இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும் சஞ்சய். அப்பதான் அந்த ஸ்ரீஜா ஜெயில விட்டு வெளியில வர மாட்டா. குறைஞ்சது 10-15 வருஷமாவது ஜெயிலே இருப்பா. அபியையும் உங்களையும் படுத்தின கஷ்டத்துக்கு அதுதான் அவளுக்கு சரியான தண்டனை. சரியா சொன்னீங்க மேடம். என்ன விடுங்க, ஸ்ரீஜா அபிக்கு கொடுத்த கஷ்டத்துக்கு அவ ஜெயிலே தான் இருக்கு. இந்த கேஸை ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இன்னும் என்னென்ன பண்ணணும் மேடம்? பெருசா ஒன்றும் இல்ல. நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேரா வந்து ஸ்ரீஜா மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அதை வச்சு நான் மற்ற விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறேன். எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்லை மேடம். ஆனா நான் இப்ப அவசரமா குடகு காட்டுல இருக்கிற காட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு இருக்கேன். காட்டு சிவன் கோயிலுக்கா? எதுக்கு சஞ்சு? அது எங்க அம்மா ஒரு ஜோசியரை போய் பார்த்துருக்காங்க. அவரு நான் காட்டு சிவன் கோயிலுக்கு போனா அபி கியூர் ஆகி கண்ணு முழிச்சு எழுந்து வந்துருவான்னு சொன்னாரு. அதான் நான் அங்க போயிட்டு இருக்கேன் மேடம். என்ன சஞ்சு, இதெல்லாமா நீங்க நம்புறீங்க? நான் நம்புறேனா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லை மேடம். அபியை காப்பாற்றணும், அவ்வளவுதான். அதுக்கு எனக்கு இருக்கிற ஒரே வழி இது மட்டும்தான் மேடம். யோசிச்சு பார்த்தா நீங்க சொல்றதும் சரியாதான் படுது. சரி, நீங்க போயிட்டு வாங்க சஞ்சு. அப்புறம் மேடம். சொல்லுங்க சஞ்சு. நான் பார்த்து விட்டுங்க சார். நான் கரெக்டா தான் வண்டி ஓட்டினேன். எதிரில் திடீர்னு ஒரு சாமியாரு குறுக்க வந்துட்டாரு. சாமியாரா? இவரா? நீங்க மரணத்தோட வாயில இருக்கிற அபிய காப்பாத்த கிளம்பிட்டியா? அது உங்களுக்கு எப்படி தெரியும்? வந்த செய்தி வந்துருச்சு, சரியா? எனக்கு புரியல சித்தரே. நான் அன்னைக்கே சொன்னனே உனக்கு ஒரு செய்தி வரும்னு. அது வந்துருச்சு போலயே. ஆமா சித்தரே, வந்துச்சு. இனிதான் ஆட்டமே ஆரம்பம். 30 வருஷ மர்மத்தை காலப்பெட்டகம் அவிழ்க்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு சுத்தமா புரியல சித்தரே. அத தெரிஞ்சுக்கிற ஆர்வமும் எனக்கு இல்ல. இப்ப என் மனசுல இருக்கிற ஒரே விஷயம் என் அபியை காப்பாத்தணும். அதுக்காக செய்யறது தவறா சரியா கூட எனக்கு சத்தியமா தெரியல. ஈசனை தேடி போறது எப்படி தப்பா போகும்? நீ போற வழி ரொம்ப சரியானதுதான். ஆனா இது ஆபத்தான வழி. அந்த அஸ்தம நட்சத்திரமும் தான் பண்ண பாவத்தை நினைச்சு பயப்படுற ஒருத்தனும் உன்னை தடுக்க முயற்சி செய்யலாம். அதனால இனி நீ எதை செய்தாலும் உன் புத்திய கொண்டு நிதானிச்சு சர்வ ஜாக்கிரதையா செய்யி. இல்லனா மதிய விதி வென்றுடும். அது உன் அபியோட மரணத்துக்கு வழிவகுத்து கொடுத்துடும். என்ன சொல்றீங்க சித்தரே? பயப்படாத. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு நினைச்சு செய். நீ போற காட்டுக்கு ஆனந்த வனம்னு ஒரு பேர் இருக்கு. சர்வேஸ்வர மலைன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு வழிகாட்டு பிள்ளையார் இருக்காரு. அவரு ரொம்ப குறும்பு. பார்த்து நடந்துக்க. வரும்போது அவரை மறக்காம எடுத்துட்டு வா. அது எதை எடுத்துட்டு வர சொல்றீங்க சித்தரே? நீ எதை தேடி போறியோ அத. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். சஞ்சு,
சஞ்சீவ், நான் பேசுறது கேக்குதா? லைன்ல தான் இருக்கீங்களா? அஷிஷோ. ஹலோ. மேடம், சாரி மேடம், உங்ககிட்ட பேசுனதே மறந்துட்டேன். அது பரவாயில்ல சஞ்சீவ். ஆமா, உங்ககிட்ட பேசினவர் யாரு? ஏதேதோ சொல்லிட்டு போறாரு. அது அவர் ஒரு சித்தர் மேடம். சரி, அதை விடுங்க. நம்ம ஸ்ரீஜா விஷயத்துக்கு வருவோம். என்னால் இப்போ நேர்லலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாது மேடம். அதனால நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்ல, ஆமா, அதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாருங்க. சரி, நான் அதை வச்சு ஏதாவது பண்ணிக்கிறேன். சரி, ஓகே மேடம், தேங்க்யூ. போலாம். ஸ்ரீஜா, அந்த சுந்தரி உன்னை போட்டு கொடுத்துட்டாடி. இந்த ரவுடிங்க இப்படி சொதப்பிட்டானுங்களே. இந்த கேஸ்ல இருந்து நீ வெளியிலே வர முடியாதுன்னு ஜான்சி சஞ்சீவ் கிட்ட போன்ல சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன்டி. நடக்கிறதையெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப தப்பா படுது ஸ்ரீஜா. மா, என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது, நீ அழாத. இல்ல ஸ்ரீஜா, சஞ்சீவ் அபிய காப்பாத்த காட்டு கோயிலுக்கு போயிருக்கான். காட்டு கோவிலுக்கா? ஆமா ஸ்ரீஜா, அபிக்கும் உனக்கும் ஏதோ முன்ஜென்ம பகை இருக்கான். உனக்கும் அபிக்கும் பகை முடியிற காலம் சீக்கிரமாவே வரப்போகுதான். அபி கண்முழிச்சு வந்துட்டானா நீ காலிதான் ஸ்ரீஜா. எனக்கு அப்படி தாண்டி தோணுது. அதான் ஸ்ரீஜா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. யாரு கதைய யாரு முடிக்கிறாங்கன்னு பாக்கலாம். மா, உன் போனு கொஞ்சம் கொடு. இந்தாடி. ஸ்ரீஜா, யாருக்கு போன் பண்ண போறேன்? மா, அந்த மந்திரவாதிக்குமா. ஷோ, அவரே அணு அடிச்ச அடியில குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்குறாரு. அவருக்கு எதுக்கடி கால் பண்ற? வேண்டாம், விடு. மா, இருமா, இது வேற விஷயம். வேற மந்திரவாதி நான் தான் போன் பண்றேன்னு தெரிஞ்சு எடுக்க மாட்டேங்கிறான். நான் தான் சொன்னேனடி. ஸ்ரீஜா, ஒரு மண்டலத்துக்கு அபி குழந்தைய என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இனி நீ எனக்கு போன் பண்ணாத. நான் அபி குழந்தைய பத்தி கேட்கல, அதுக்காக நான் இப்ப போன் பண்ணல மந்திரவாதி. பின்ன வேற எதுக்கு போன் பண்ண? அந்த அபிய பத்தி கேக்கதான். அபிய பத்தி என்ன கேட்கணும்? அபிக்கும் எனக்கும் ஜென்ம முன்பகை இருக்கிறதா ஒரு ஜோசியர் அத்தை கிட்ட சொல்லிருக்காங்க. அது உண்மையான நான் தெரிஞ்சுக்கணும். உண்மைதான். அனு என்னையும் என் குருவையும் அழிக்க வந்தப்போ அபிய அஷ்டமதானின்னு சொன்னா. அபிக்கும் உனக்கும் இருக்கிற முன்ஜென்ம பகதான் அபிய அழிக்கணுங்கிற வெறியா மாறி இப்ப உனக்குள்ள இருக்கு. நீ அபிய ஜெயிக்க முடியாதுன்னு தான் அனு சொல்லிட்டு போன. அபி கண் முழிச்சா உன்னோட உயிருக்கே ஆபத்து ஸ்ரீஜா. அதனால எப்படியாவது உன் உயிரை காப்பாத்திக்க. என்ன ஸ்ரீஜா, மந்திரவாதி என்ன சொன்னாரு? நீ சொன்னதாமா சொன்னாரு. இப்ப என்னடி பண்றது? அபி கண் முழிச்சு வீட்டுக்கு வந்தாதானே என்ன அழிப்பா. அதுக்கு முன்னாடி நான் அவளை அழிப்பேன். மா, நீ நான் சொல்றபடி கேளு.
சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. நீ சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். சரிம்மா. சரி, போனை கொடு. சரி ஸ்ரீஜா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அபி, உன்னை சாகடிக்காம நான் விட மாட்டேன்டி.